குழந்தைகளே, உலகில் எல்லா உயிர்களுக்கும் உணவு என்பது மிகவும் முக்கியமானது. அந்த உணவுக்கு அருளும் ஆசிர்வாதமும் தரும் தெய்வம்தான் அன்னபூரணை தேவி. அவள் எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும், யாரும் பசியால் தவிக்க கூடாது, உணவை அனைவரும் அன்புடன் மதிக்க வேண்டும் என்று ஆசிர்வதிப்பவள். இப்போது அன்னபூரணை தேவி ஒரு கிராமத்துக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அழகான கதையை பார்க்கலாம். ஒரு அழகான சிறிய கிராமத்தில் எல்லா வீடுகளிலும் காலை உணவின் மனம் பரவியது. சூடான இட்லி, முறு தோசை, இனிப்பான லட்டு, பழங்கள் எல்லாமே அன்புடன் பரிமாறப்பட்டது. அந்த கிராமத்தில் உணவு என்பது ஒரு ஆசிர்வாதம் போல இருந்தது. ஆனால் மெதுவாக சில குழந்தைகள் உணவின் மதிப்பை மறக்கத் தொடங்கினார்கள். இது வேண்டாம், அது வேண்டாம் என்று சொல்லி காய்கறிகளை தள்ளி வைத்து சாப்பாட்டை வீணாக்க ஆரம்பித்தார்கள். அதை பார்த்த அம்மாக்களின் மனம் மிகவும் வருந்தியது. மேலே வானுலகத்தில் இருந்த அன்னபூரணை தேவி இதையெல்லாம் கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். உணவு என்பது வயிறு நிரப்புவதற்காக மட்டும் அல்ல, அது கடவுளின் வரம் என்பதை மக்கள் மறந்துவிட்டார்கள். அதை நினைத்து தேவியின் மனம் சோகமடைந்தது. அந்த இரவு நிலவொளியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த கிராமத்தின் மேல் அன்னபூரணை தேவி தன் பொன்னான கரண்டியை மெதுவாக அசைத்தாள். அவள் ஒரு மந்திர பாடம் கற்றுக் கொடுக்க முடிவு செய்தாள். அடுத்த நாள் காலை எல்லோரும் வழக்கம் போல சாப்பிட அமர்ந்தார்கள். ஆனால் ஆச்சரியம், இட்லிக்கும் சுவையில்லை, தோசைக்கும் சுவையில்லை, இனிப்புகளுக்கும் கூட சுவையில்லை. எல்லோரும் குழப்பத்திலும் கவலையிலும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அப்போது கோயில் அருகே அமர்ந்திருந்த பாட்டி மெதுவாகச் சொன்னாள், இது சமையலறை பிரச்சனை இல்லையம்மா, இது மனசு பிரச்சனை. உணவின் அருமையை நாமே மறந்துவிட்டோம். அந்த வார்த்தைகள் அனைவரின் மனதையும் தொடர்ந்தது. அந்த மாலை கிராமத்தார் எல்லோரும் கோயிலில் ஒன்று சேர்ந்தார்கள். அவர்கள் அரிசி, பழங்கள், பால், காய்கறிகள் கொண்டு வந்து கைகளை கூப்பி மன்னிப்பு கேட்டார்கள். இனிமேல் உணவை வீணாக்க மாட்டோம், உணவின் மதிப்பை என்றும் காப்போம் என்று மனமாறி வேண்டினர். அப்போது கோயிலில் ஒரு பொன்னான ஒளி பரவியது. அன்னபூரணை தேவி கருணையுடன் அனைவரின் முன் தோன்றினாள். அவள் மெதுவாகச் சிரித்து, உணவின் உண்மையான சுவை நன்றியிலும் அன்பிலும் இருக்கிறது என்று அருளுரை கூறினாள். அந்த நாளிலிருந்து அந்த கிராமம் மாறிவிட்டது. குழந்தைகள் உணவை அன்புடன் சாப்பிட்டார்கள். எவரும் உணவை வீணாக்கவில்லை. அனைவரும் நன்றி கூறி பகிர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ஏனெனில் உணவு என்பது வெறும் சாப்பாடு அல்ல, அது ஒரு புனிதமான வரம். குழந்தைகளே, உணவு என்பது வெறும் சாப்பாடு மட்டும் அல்ல, அது கடவுளின் அருள், அம்மாவின் அன்பு, விவசாயியின் உழைப்பு. எனவே உணவை ஒருபோதும் வீணாக்க கூடாது. நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து நன்றியுடன் சாப்பிட வேண்டும். உணவை மதிப்போம், அன்னபூரணை தேவியின் அருளைப் பெறுவோம்.